Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா if you stop growing, you start dying. இத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம நார்மலா எடுத்துக்கோங்க. லைஃப்ல நீங்க நான் எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளால இதுக்கு மேல ஃபார்வர்ட்ல மூவே ஆக முடியாது. நம்ம ஒரு ஸ்டாக்னண்டா நின்னுட்டு இருப்போம். இது யாராவது நம்ம தள்ளி விட்டுற மாட்டாங்களா, புஷ் பண்ண மாட்டாங்களா, அடுத்த ஸ்டெப் போக முடியலன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு உங்களோட மைண்ட் செட்ல நீங்க இதுக்கு மேல வளர்ச்சி வேண்டாம், வளர்ந்த வரைக்கும் போதும்பா, இருக்கிறது சந்தோஷமா இருந்துக்கலாம், இல்ல ஒரு லேசினஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க, இதே போதும் பாக்குற மாதிரி இந்த ஜோனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே சிம்பிளா சொல்லணும்னா உங்க growth ஸ்டாப் ஆயிருச்சு, உங்களோட அழிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இஃப் யூ ஸ்டாப் growing you start dying. இதுக்கு ரொம்ப குட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நேச்சரை சொல்லலாம். ஒரு மரம், ஒரு செடி மரமா வளர்றதுக்கு அதோட growth மிகப்பெரிய ரீசனா இருக்குது. அந்த growth என்னைக்கு அந்த மரத்துக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னில இருந்து அந்த மரம் அந்த முடக்கம் ஸ்டார்ட் ஆகி அது அழிய தொடங்குது. அந்த மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அந்த செடி கொடிகள் இருக்கிற அதே ஃபார்முலா தான் நமக்கும். நம்ம என்னைக்கெல்லாம் க்ரோ பண்ணிட்டே இருக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நம்ம யங்கா ஃபீல் பண்ணுவோம், இன்னும் ரொம்ப நாள் வாழ்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். என்னைக்கு நம்ம growth நம்ம ஸ்டாப் பண்றோமோ அந்த மொமெண்டே நம்ம லைஃப் முடிஞ்ச மாதிரி ஆயிடுங்க. சரி, இதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம வாங்க இந்த வீடியோ பத்தி இன்னும் டீப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் growthனா என்ன, முடக்கம்னா என்ன? முடக்கம்னா ஸ்டாக்னேஷன் என்ன? சரி, growthனா என்னன்னு பாத்தீங்கன்னா, growthங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண லேமேனை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியா நம்ம சின்ன குழந்தையா பிறந்தோம், இப்போ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறோம், இதுதான் growth அப்படின்னு சொல்லி நிறைய லேமேன் டேர்ம்ஸ் சொல்லலாம். பட் ஆனா பிசிக்கலா வளர்றத மட்டும் வளர்ச்சி கிடையாது. growthங்கிறது பிசிக்கலையும் தாண்டி உங்களோட மென்டலா, உங்களோட எமோஷனலா, உங்களோட ஸ்பிரிச்சுவலா வளர்ற பேர் தான் growth. இப்படி 4 வகையா இருக்குது growth. சரி, இதே நேரத்துல முடக்கம்னா என்ன, ஸ்டாக்னேஷன் என்ன? ஸ்டாக்னேஷன்னா அதுவும் எப்படின்னா உங்க அன்இன்ஸ்பயர்டா இருக்குது, ஒரு எதுலயுமே ஒரு புத்துணர்ச்சி இல்லாம இருக்கிறது, இல்ல லேக் ஆஃப் மோட்டிவேஷன், எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்யாம நம்ம இருக்கிறது, அப்புறம் லேசினஸையும் தாண்டி ஒரு ஸ்டேட் ஆஃப் எம்ப்டினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு எதுவும் லைஃப்ல நீங்க ஒரு காலியான பாத்திரம் மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு, ஒரு மாதிரி ஒரு நிராசையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஸ்டாக்னேஷன் பாங்க. சரி, இவ்வளவு பத்தி சொல்றோமே, growth ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம ஃபீல் பண்ணணும்? growthக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வளரும் போதுதான் உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளும் எல்லாரும் மாதிரி வளர்ந்தோம், பிறந்தோம், படிச்சோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தைங்க பிறந்துச்சு, செத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. அது ஒரு லைஃப் கிடையாது. நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஃபில் பண்றது தான் நம்மளோட பர்பஸ். கிட்டத்தட்ட கொஞ்சம் டான் படத்துல வர மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலா அதுதான் ட்ரூத். நீங்க வளரதான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுதான் நீங்க உங்க லைஃபோட பர்பஸ் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஊன்றுகோலா உங்களுக்கு அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இப்போ உங்க இந்த ஸ்டேட்ல அது எதுவுமே இல்லாம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது நீங்க ஒரு வளர்ச்சி கொண்டு வந்திருப்பீங்க. அதை காட்டி நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த 10,000 வச்சு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில நிற்கும். இந்த கோர்ஸ் படிக்கலாம், இல்ல இந்த என்ட்ரன்ஸ் எழுதி பார்க்கலாம், இல்ல இதை வச்சு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் முன்னாடி இருக்கும். எந்த ஆப்ஷனுமே எடுக்காம இந்த 10,000 போதும்னு சொல்லி செட்டில் ஆயிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு அந்த 10,000 தான் கிடைக்கும். இல்ல நான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிசினஸ் பண்ணி பாக்குறேன், இல்ல நான் இந்த ஸ்கில் வளர்த்து பாக்குறேன், இல்ல நான் இந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் அதுக்கு நீங்க ரிஸ்க் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்து 20,000 இல்ல 1 lakh earn பண்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நிற்கும். சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர 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 உங்களுக்கான பர்பஸ் கண்டுபிடிக்க நீங்க தயாராயிருவீங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி growthங்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு growth ஏன் வேணும்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது நமக்கு மனசுல அப்பாடா இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குப்பா, அப்படியே ஃபுல்லான மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலா தெரியுமா, ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைக்க கிடைக்க நம்ம அடுத்த லெவல் நோக்கி போய்கிட்டே இருப்போம். அந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா ஒன்லி when you start growing. அந்த டைம்ல தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். சோ growthங்கிறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல ஸ்டாக்னேஷன் எவ்வளவு பெரிய சாபம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்னைக்கு உங்க growth ஸ்டாப் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களோட டெத் ஆரம்பிச்சிருது. சோ ஸ்டார்ட் growing. 50 வயசா இருந்தாலும் சரி, 100 வயசா இருந்தாலும் சரி, நீங்க growth விடாம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். So start growing and stop dying. Let's meet in the next video. Bye bye. It's Naveen signing off.